ரைட் கேஸ் இப்போ ஒரு குழந்தைகிட்ட 10 கார் போட்டோ காமிச்சு இதுதான் கார் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா நிஜமான கார் அந்த குழந்தை முன்னாடி வந்தா கூட அந்த குழந்தையால அதை கண்டுபிடிக்க முடியும். இது எப்படி அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இந்த பிரின்சிபலை தான் நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம் அண்ட் அந்த கான்செப்ட் தான் மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். இப்போ ChatGPT கிட்ட போயிட்டு ஹவு டு வி கண்ட்ரோல் மை வைஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். இதெல்லாம் எப்படா நடக்குது? எது கேட்டாலுமே இது ஆன்சர் பண்ணுது. ஒருவேளை இதுக்கு பின்னாடி யாராவது ஒரு ப்ரோக்ராமர் உட்காந்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது இந்த ஆன்சர் கொடு அப்படி சொல்லி கொடுத்துருப்பாரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு ஒரு ப்ரோக்ராமர் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே ரூல்ஸ் வந்து எழுத மாட்டாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அந்த அப்ளிகேஷன் அதை அதுவாகவே ட்ரெயின் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ChatGPT எடுத்துக்கிட்டாலுமே அது நிறைய டெக்ஸ்ட், ஆர்டிகல்ஸ், பிளாக்ஸ், புக்ஸ், வெப்சைட்ஸ்லாம் ரீட் பண்ணி தான் அதை அப்ஸ்கில் பண்ணும். பேசிக்கலி இட் இஸ் லேர்னிங் ஃப்ரம் இட்ஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பிரின்சிபலை தான் நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம் அண்ட் அந்த கான்செப்டை தான் நம்ம மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். நீங்க ChatGPT எடுத்துக்கிட்டாலுமே நீங்க ஒரே கொஸ்டினை 2 டைம் கேட்டு பாருங்களேன், 2 டைமே 2 டிஃப்ரெண்ட் ஆன்சர் கொடுக்கும். ஐ மீன் ஒரே மீனிங்ல 2 டிஃப்ரெண்ட் ஆன்சர் வரும். இது எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ChatGPT கிட்ட நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஸோ அந்த டைம்ல அது என்ன அனலைஸ் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி அது ஒரு ஆன்சரை மேக் பண்ணி தான் உங்களுக்கு அதை டெலிவர் பண்ணுது. அண்ட் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு மெஷின் லேர்னிங் பத்தி ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். அண்ட் வேற ஏதாவது ஒரு கான்செப்ட்ல உங்களுக்கு வீடியோ வேணும்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. Until then, bye from Priyadarshani. You are watching me.